எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் திருவருட்பயனில் குறள் 96 பார்க்குறோம். நேற்று பார்த்தது வினை தோன்றி வளரும் முறை, வினை நீங்கும் முறை பற்றி பார்த்துனாங்க. இன்றைக்கு பிராரத்த வினையின் தாக்கமும் உயிர் ஊழாய் கழிதல் பற்றியும் பார்க்கலாம். நான் ஒரு குறளை உங்களுக்கு திருப்பியும் ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்ற வினை உடலோடு ஏகம் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். அப்ப பிராரத்த வினையின் தாக்கம் எப்படி என்றதை பார்ப்போம். 3 வினை பார்த்துட்டோம், திருப்பியும் நான் சொல்லி ரிப்பீட் பண்ணல. அப்ப இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். பிராரத்தம் நேரே உயிரை தாக்குவதில்லை. அது உடலில் நோய் முதலியவற்றை தோற்றுவித்து உடல் மூலமாகவே உயிரை தாக்கும். அப்ப நாங்க இங்க என்னத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டுமா? இந்த பிராரத்த வினையின் தாக்கத்துல பிராரத்தம் நேரே உயிரை தாக்காது, நேரடியாக தாக்காது. எப்படி தாக்குது? உடலில் நோய் முதலியவற்றை தோற்றுவித்துத்தான் உடல் மூலமாக உயிரை தாக்குது. ஒருவர் ஒழுக்கமாக வாழ்க்கை நடத்துகிறார், ஒழுங்கான உணவு பழக்கம் வைத்திருக்கிறார், எந்த தீய பழக்கமும் அவரிடம் இல்லை. ஆயினும் அவருடலில் எப்படியோ நோய் வந்து பற்றுகிறது, அவரை வாட்டி வருத்துகிறது. அப்ப ஒருவர் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை, உணவு பழக்கம், ஒழுங்கான உணவு பழக்கம், எந்த கெட்ட தீய பழக்கமும் இல்லை. ஆனாலும் அவர் உடல்ல எப்படியோ நோய் அவரை வாட்டி வதைக்குது, துன்பப்படுத்துது. முன்னே வினையாகிய பிராரத்தம் இப்பொழுது இவ்வாறு தாக்குகிறது என்று சொல்வதை தவிர வேறு என்ன காரணம் சொல்ல முடியும் என்ற கேள்வி கேள்விப்படுது. என்ன சொல்லினோம்? முன்னை வினையாகிய பிராரத்தம் தான் இப்பொழுது இப்படி நோயாக, இவ்வாறண்டா இப்படி நோயாக எங்களை தாக்குகிறது என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்றதுக்கு இருக்கு? பட்டினத்தாற்ற கதையை சொல்லுவினாம். பட்டினத்தார் அவ்வாறு தான் நினைத்தார். பட்டினத்தாரும் இவ்வாறு தான் நினைத்தார். அவர் அறிய எந்த தவறும் செய்யவில்லை. ஆயினும் அவர் மேல் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டது. அரச தண்டனையை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த துன்பத்தை அனுபவிப்பதற்குரிய எந்த செயலையும் இந்த பிறவியில் அவர் செய்ததாக தெரியவில்லை. அப்ப பட்டினத்தாற்ற கதை உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுறாருண்டா, பட்டினத்தார் அந்த பிறவியில அவர் அறிய எந்த தவறுமே அவர் செய்யவில்லை. ஆனால் அவர் மேல திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட கதை தெரியும் தானே. திருட்டு குற்றம் சாட்டப்பட்டது. அதுக்காக அரச தண்டனையும் அவர் ஏற்க வேண்டிய நிர்பந்தம் கிடைச்சது. ஏனென்றால் அரச தண்டனை திருட்டு குற்றம் என்றால் அரச தண்டனை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த துன்பத்தை அனுபவிப்பதற்குரிய எந்த செயலையும் அவர் அந்த பிறவியில, இந்த பிறவியில என்று அவர் அந்த பட்டினத்தார பிறந்த பிறவியில செய்யல. ஆகவே முந்திய பிறவியில் செய்த வினையே இதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று தெளிந்தார். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க வேண்டியது அவர் முதல் செய்த, முந்தின ஜென்மத்தில் செய்த தவறு. அதுதான் காரணமாக, வினைதான் தவறுன்னா அந்த வினைதான், முந்திய ஜென்மத்தில் செய்த வினைதான் இப்பதான் அந்த திருட்டு பட்டம் தன்னை சாட்டினத்துக்கு காரணமாக இருக்க வேணும் என்று அவர் தெளிந்தார். இறைவனே என் செயல் என ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் செயல் என்று உணர்ந்து கொண்டேன். அப்ப அவர் என்ன சொல்றார்? என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாமே உன்ற செயல்தான் என்று அவர் சொல்றார். இந்த உடம்பெடுத்த பிற்பாடு நான் செய்த தீவினை ஒன்றும் இல்லையே. இந்த உடம்பெடுத்ததுக்கு பிறகு அவர் எந்த தீவினையும் செய்யவில்லை என்று சொல்றார். நான் முற்பிறப்பியில் செய்த தீவினையே இப்படி மூண்டது போலும் என்று கூறினார். அப்ப நான் இந்த பிறவியில நான் எந்த தீவினையும் செய்யல. இப்ப நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு காரணம் நான் முற்பிறவியில் செய்ததுதான் இப்ப மூண்டது என்று சொல்றார். யாரு? பட்டினத்தார். இதுதான் பிராரத்த வினையின் தாக்கம்.
அடுத்தது உயிர் ஊழாய் கழிதல். உயிர் ஊழாய் கழிதல் என்ற தலைப்பில் சொல்லப்படுது. முன்னை வினையாகிய பிராரத்தம் இவ்வாறு உடலுக்கு ஊறு விளைவிக்கும் பொழுது உடம்பே நாம் என்று மயங்கி இருப்பவர்களே உடலுக்கு வந்த துன்பத்தை உயிராகிய தமக்கு வந்ததாக கருதி துவண்டு போவார்கள். என்ன சொல்லி நாம் முன்ன வினையண்டா முற்பிறப்புல செய்த வினை தான் இப்ப பிராரத்தமா நாங்க கொண்டு வரோம் தானே. அந்த வினை உடலுக்கு ஊறு விளைவிக்கும் பொழுது, எங்களுக்கு ஊறு விளைவிக்கும் பொழுது, எங்களுக்கு இந்த நோய்கள் முதலியவற்றால் வருது தானே, துன்பம் காயம் எல்லாம் உடலுக்கு வார. அப்ப ஊறு விளைவிக்கும் போது உடம்பே நாம் என்று மயங்கி இருப்பவர்களுக்கு, இந்த உடம்பு தான் நாம் என்று மயங்கி, நாங்களும் முதல் அப்படித்தானே, இந்த உடம்பு தானே நாங்கள் அப்படி என்று இருந்தாங்க. இப்ப இந்த தியானத்துக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்க தான் எங்களுக்கு நிறைய விஷயம் புரியக்கூடியதாக இருந்தது. அப்ப இந்த உடம்பே நாம் என்று மயங்கி இருப்பவர்களே உடலுக்கு அப்படி இந்த உடம்பைத்தான் நான் என்று மயங்கி அந்த அறியாமையில இருப்பவர்களுக்குத்தான் உடலுக்கு வந்த துன்பத்தை உயிராகிய தமக்கு வந்ததாக கருதி துவண்டு போவார்கள். உடலுக்குத்தான் இந்த காய்ச்சலோ தலையிடியோ இல்ல காயமோ இல்ல ஏதோ ஒரு உடலுக்கு வார காயம், உடலுக்கு வார தீங்கு எல்லாத்தையும், அந்த துன்பம் உடலுக்கு வந்த துன்பத்தை எல்லாம் உயிராகிய தமக்கு வந்ததாக கருதி துவண்டு போவார்கள். பிராரத்தம் உடல் வழியாக இப்படி உயிரை தாக்குகிறது. பிராரத்தம் உடல் வழியாக இப்படி உயிரை தாக்குகிறது. பிராரத்தம் இப்படித்தான் உடல் வழியாக வந்துதான் உயிரை தாக்குகிறது. இங்கனம் வினைகள் உயிரை தாக்கி தம் பயனை கொடுத்து நீங்குதலை உயிர் ஊழாய் கழிதல் என்பார்கள். அப்ப இப்படி உயிரை தாக்குது, உடல் வழியாக இந்த வினைகள் எல்லாம் உயிரை தாக்குது. இப்படி வினைகள் உயிரை தாக்கி தங்களோட பயனை என்ன செய்தமோ அந்த பயனை அந்த வினைகள் கொடுத்துட்டு நீங்குதலை உயிர் ஊழாய் கழிதல் என்பார்கள். அப்ப இன்னைக்கு பார்த்தது பிராரத்த வினையின் தாக்கம், உயிர் ஊழாய் கழிதல் பற்றியும் பார்த்தினாங்க. அடுத்த தலைப்பை நாங்க பிறகு பார்க்கலாம். இப்ப உயிர் ஊழாய் கழிதல் பற்றி பார்த்தினாங்க. அடுத்தது உடல் ஊழாய் கழிதல். இது உயிர் ஊழாய் கழிதல், அங்க உடல் ஊழாய் கழிதலையும் மூவகை வினையையும் நாங்க அடுத்த வகுப்புல பார்க்க. என்னென்னா உங்களுக்கு இந்த 3 வினைகள் எப்படி வருது, எப்படி தாக்குது என்றதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பீங்க. அப்ப அதுல நேரம் போகும். நாங்கள் அப்ப கலந்துரையாடலுக்கு போகலாம். நன்றி.